வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி ஒரு சின்ன சோகமான செய்தி. என் கூட டான்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்டேஜில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்காங்க. மாதங்கி சிஸ்டர் மாதங்கி என் கூட நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மாமாவுக்கு ஒரு 15-20 நாள் முன்னாடி நான் போய் ப்ளட்டு கொடுத்துட்டு வந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். ஜிஹெச்சில் போய் ப்ளட்டு கொடுத்துட்டு வந்தேன். நேற்று அவருக்கு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் டாக்டர்லாம் தள்ளி 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 போட்டாங்க. அவர் பேசுறது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். தள்ளி 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 போட்டாங்க. ஏன்னா அந்த பல் சொத்தை இருந்தால் அனஸ்தியா கொடுக்க முடியாது சொல்லிட்டு பல் எடுத்தாங்க. அப்புறம் அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் அப்படியே போயிட்டு நேற்று ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. நேற்று மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சுரேஷன்னா இந்த மாதிரி எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன், டேக் கேர்மான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று ஆப்ரேஷன் முடிஞ்சப்பறம் அவர் இறந்துட்டுருக்கார். ஆக்சுவலாக டாக்டர் சொல்லிட்டாங்களாம், ஹார்ட்டுக்கு இந்த மெயின் இதுலேயே பிளாக் இருக்குது அவருக்கு, நிறைய பிளாக் இருந்திருக்கு அவருக்கு, நிறைய ப்ராப்ளம் அவருக்கு இருந்திருக்கு. பிபி இருந்திருக்கு, சுகர் இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டாக்டருங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க. பட் அவர் இறந்துட்டுருக்காரு. நேற்று இறந்துருக்காரு. எனக்கு காலையில் தான் மெசேஜ் தெரியும். காலையில் மெசேஜ் பார்த்தேன் நான். கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மாதங்கி சிஸ்டர், டீப் கண்டோலன்ஸ் டு யுவர் ஃபேமிலி. எங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சார்பாக மாதங்கி சிஸ்டருடைய ஃபேமிலிக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாவம், அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு நபர் இருந்தால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு தெரியுமா? ஏன்னா எங்கள் அப்பா இருந்தப்பெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மாதங்கி சிஸ்டர் சின்ன வயசில் அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா அவங்க மாமா கூட தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க மாமா தான் இறந்துருக்காரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மனசு வாழ்க்கையே அவ்வளோதாங்க, என்ன பண்ணுறது. ஆனால் டாக்டருங்க சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறப்போ சொல்லிட்டாங்கன்னா 90% க்யூர் பண்ண முடியாது, 10% தான் பிழைக்க முடியும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அது அவங்க மாமாவுக்கும் தெரியும். ஏன் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, டெய்லி நைட்டு பயங்கரம் வலிக்குமா அவங்க மாமாவுக்கு, வலி தாங்க முடியாதான். அதுக்கோசரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இறந்துட்டுருக்காரு. நான் கூட கேட்டேன், ஏம்மா 90% வாய்ப்பு இல்லை, 10% தான் வாய்ப்பு, ஏமா பண்ணிட்டீங்கன்னு. இல்லை எங்கள் மாமா தான் பண்ண சொல்கிறாரு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி இப்போ கீழே போயிட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு குளிக்க வச்சுட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு அங்கே போனோம். எங்கன்னா வடபழனி எம்எம்டின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வரணும். இன்னும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்னும் வெளியே போகிறதா இருந்தால் நானும் ஒய்ஃப் இன்றைக்கி கந்தசாமி கோயில் கூட்டும் போது சொல்லியிருந்தாங்க. சரி, நாளைக்கு போகலாமான்ட்டேன். நான் இது கொஞ்சம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வரான்ட்டு இன்றைக்கி இப்போ கீழே போயிட்டு தம்பி என்ன பேசுறது தெரில, பாவம் மாதங்கி சிஸ்டர். ஓகே, நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவம் தெரிவிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. என்ன சொல்லுன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், மாதங்கி சிஸ்டரை பார்த்துட்டேன். இவங்களுடைய மாமாவுக்கு தான் ஆப்ரேஷனு. ஒரு 5 யூனிட் தேவைப்படுது. அதான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க வந்திருக்கேன். இன்னும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்களாம், அவங்க பற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாத பட்சம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க வந்து பிளட்டு தரலாம். ஓகேவா? இப்போ பிளட்டு தரது தான் பிளட் பேங்க் போகிறீங்க. நீங்கள் நல்லா இருக்காமா? நீங்கள் நல்லா இருக்கு, டயர்டாக இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் சுத்தவே நான் இங்கேருந்து சுத்தலாம் போது ஒரு டெஸ்ட்டு ஒரு பக்கம் போனேங்க, கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இந்த முக்காட்டை போட்டதால உங்களுக்கு தெரியல. நான் டான்ஸ் அவங்களுக்கு போடுறேன். இவருக்கு தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது. அதுதான் பிளட்டு கொடுக்க வந்திருந்தேன். இவர் கூடிய சீக்கிரம் உடம்பு சரியானு சொல்லிட்டு நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம். மாதங்கி கண்டிப்பாக நம்ம பிரதர் சிஸ்டர் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா? இவங்க தான் ஃபுல் கேர். நம்ம கூட டான்ஸ் ஆடணும் ஃபுல் அண்ட் ஃபுல். இவங்க